நான் எல்லாம் பாஸ்கெட் பிளேயர் முதல்ல நாங்களாம் ஒன்றா விளையாடி இருக்கோம். அதோட சந்தோஷம் பெரிய சந்தோஷம். எனக்கு தம்பிக்கு வந்து காந்தி தான் கோச்சின்னு சொல்லவே பெரிய சந்தோஷம் எனக்கு. இந்த படத்தில் நாங்களாம் படம் தான், இது வந்து வெப் சீரிஸ்லாம் கிடையாது, படம். ஒரு படமாக தான் தம்பி எங்களை வேலை வாங்கியிருக்கான். அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க எங்களை எல்லாருமே. எங்கேயுமே மனஸ்தாபம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக என்ன தேவை என்பதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த பேசுகிற வார்த்தையை அவ்வளோ தெளிவாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இது வரைக்கும் யார்கிட்டையும் கோவப்படவே இல்லை தம்பி. ரொம்ப கஷ்டம் ஒரு பாஸ்பால் மேட்ச் ஒரு நடத்துறது வந்து ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. எப்படி ஷார்ட்டு பிரித்தா கூட தெரியாது தம்பி. அவ்வளோ அழகாக பிரித்து அவ்வளோ அழகாக வேலை வாங்கியிருக்காரு தம்பி. நல்ல படம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த வெப் சீரிஸ் எல்லாரும் பாருங்கள். இது கண்டிப்பாக படமாக வரும். அதுக்காக தான் படம் வருதுன்னு நினைக்கிறேன் வாயில். இந்த சீரியஸ் எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். நல்ல சீரியஸ். முடிச்சுட்டு மேட்ச் முடிச்சுட்டு வெளியே வர சொல்ல பார்க்க சொல்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நாங்களாம் விளையாடும் போது அப்படி தான். அந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம்னா வேறு மாதிரி இருப்போம், தோற்ற வேறு மாதிரி இருக்கும். இந்த தோற்ற பிறகு நாங்கள் பண்ணுற கஷ்டம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசெல்லாம் வலிக்கும். ஐயோ தோத்துட்டு என்னடா பண்ணுறது. ஆனால் திருப்பியும் அடுத்த மேட்ச்சுக்கு ரெடி ஆகிடும். நாங்கள் அந்த தோல்வி ஒரு வெற்றிக்கான வழிக்காக காட்டும் அப்படின்றதுக்காக தான். தோல்வி எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். தோல்வி வந்து தேவதை மாதிரி நம்ம கூடயே இருக்கும். வெற்றி என்பது எப்பாவது ஒரு வாட்டி வரும். அந்த தோல்வியை நம்ம எப்போ எவ்வளோ அந்த நேர்த்தியாக ரொம்ப அழகாக எடுத்துக்கிறோமோ வெற்றி என்பதை நோக்கி ரொம்ப பக்கத்தில் வந்துடும். இந்த மேட்சும் அப்படியே நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. தம்பி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்கானுங்க. யாருமே வந்து புதுசாக தெரியவே இல்லை. ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. படமே ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இந்த சீரியஸ் ரொம்ப அழகான சீரியஸ். மறக்காமல் எல்லாரும் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக இதில் ஒரு விஷயம் புரியும். நம்ம போராடுற மக்கள் எல்லாருக்குமே இந்த சீரியஸ் ரொம்ப முக்கியமான சீரியஸாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக அந்த பார்த்து முடிச்சு வெளியே சொல்ல இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இயக்குனர் டீமுக்கு எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கோச் ஆகிய காந்தி எப்போதும் கிரவுண்டில் தான் இருப்பான். 24/7 கிரவுண்ட்லேயே பார்க்கலாம். அத்தனை பேரை உருவாக்கியிருக்காங்க காந்தியை தொட்டுப்போட மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் இன்னைக்கு வாழ்க்கை சூப்பராக இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தம்பி. அதனால பெரிய சந்தோஷம். சுரேஷ்க்கு பெரிய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி ஐயா. மறக்காம இந்த சீரியஸை மறக்காம பாருங்க ஐயா. வாழ்த்துக்கள் இயக்குனர். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளப்படுங்க ஐயா. சிந்திலையாக பெரிய வாழ்த்துக்கள். முடிச்சலையாக்கு ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உண்மையிலே நீங்கள் உங்களோட முயற்சி இன்னும் திருமணையாக்கும்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பண்ணுங்க. இந்த மாதிரி டீமை நீங்கள் நிறைய உருவாக்கிட்டே இருங்க. இந்த தம்பிங்கெல்லாம் படம் பண்ணி இன்னும் பெருசாக வருவாங்க. சினிமாவே ரொம்ப அழகாக இருக்கும். வாழ்த்துக்கிங்க ஐயா. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளப்படுங்க. சுரேஷ் வணக்கம். என் பேர் எஸ்கே சூர்யா. இதில் பிகேன்ற ரோல்லாம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. நடுசென்று 17 எபிசோடு வெளியில் வந்த நாள். சீசன் 1 முடிகிற நாள். இவ்வளோ நாள் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நாள் வரும்னு. இப்போ கடைசியாக 17 எபிசோடு வெளில வந்துருச்சு மக்கள் பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது உங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, நீங்களாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ பிலீவ் நடு சென்டர் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணும்போது இன்னும் பெட்டராக ஒரு ஃபீல் கிடைக்கும்னு. ஸோ பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. என் பேர் யஷ்வந்த். நடு சென்டரில் நந்தான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் வி அச்சீவ்ட் இட். ஸோ எல்லாருமே நடு சென்டர் பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தாண்டி என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். சாரி. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக நான் சொல்லிக்கலாம் நினைக்கிறேன், இந்த சின்ன பசங்க எல்லாருமே வந்து புதுசாக இது வரைக்கும் முன்னாடி எதுவுமே பெருசாக நினைச்சது கிடையாது. நாங்கள் பெருசாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ எங்களை நம்பி எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண செந்தில் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ண நினைக்கிறேன். எங்கள் டைரக்டர்ஸ் கேக்கா நருவண்ண எல்லாருக்குமே தேங்க் பண்ண நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப முக்கியமாக நான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நடித்த ஆர்டிஸ்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சசிகுமார் அண்ணா இருக்கட்டும், மைன்கோபி சார் இருக்கட்டும், கலையரசன் அண்ணா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த பசங்க பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணாமல் மட்டும் இருந்தாங்கன்னா நாங்களாம் இங்கே ஒன்றுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி நடு சென்டர் 17 எபிசோடுமே வந்திருக்கு. மறக்காமல் ஜியோ ஹாட்ஸ்டாரில் போய் பார்த்துருங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த சீசன் ஹோப்ஃபுல்லி நாங்கள் இதே கேஸ்டிங் வந்து இன்னும் பண்ணோட எங்களால் வர முடியும். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் முகேஷ். நான் வந்து காளிதாசன் இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லோரும் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் இங்கே எல்லோரும் வந்ததுக்கு. இதில் நான் வந்து நடு சென்டரில் ஏபிளுங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேரோட சேர்ந்து ஒன்றா பார்க்கும்போது.
தேங்க்யூ. வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் பேர் கிஷோர், நான் தச்சின்ற ரோல் பண்ணியிருக்கேன். நான் இங்கே நிற்கிறது சந்தோஷத்தோட இவங்க எல்லாரோடய நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, எல்லாரும் பேசணும். வணக்கம், என் பேர் ஜீவா பாலசங்கர். இதில் நான் குல்தீப்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னை சப்போர்ட் பண்ண வந்த எல்லா பிரசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நடுசென்ட்ன்ற சீரிஸ் இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை நீங்கள் எல்லாம் பார்த்து பிடிச்சிருந்து வேர்ட் ஆஃப் மவுத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாக பண்ணால் உங்களுக்கு பிடிச்சி பண்ணி அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சஹானா. நான் ஜேட்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நடுசென்டர் சீரீஸில். நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றப்போ ஒரு சப்போர்ட் தேவைப்படும்ல. இங்கே நிறைய பேருக்கு எங்கள் எல்லாருக்கும் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டெபியூ. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஃபைனலி 17 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. முதல்ல பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வந்திருக்கு. நான் டெரன்ஸ் குருன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே யங்காக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக சேர்ந்து யங்காக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்திருக்கிற பிரசன்ட் மீடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ. என்னோட பேர் மதுவசன். நான் இந்த நடுசென்டர் சீரீஸில் சீட்டா குட்டின்னு ரோல் பண்ணிருக்கேன். மேடை யூஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் முக்கியமாக என்னோட டேரக்டர் நர்வான், அப்புறம் ஆர்கிட் அக்கா, அவங்களுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். இந்த சீரீஸ் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சீசன் 2 வர ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் சூர்யா. இந்த படத்தில் சத்ருன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதான் என் லைஃப்பில் சைன் பண்ண ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ வெப் சீரிஸ். இதுக்கப்புறம் தான் நான் ஃபீனிக்ஸ் பண்ணேன். ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி. நரு சாருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லுவேன். அவர் தான் எனக்கு கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் சென். அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இங்கே ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணதும், வெவ்வேறு மக்களை பார்த்ததும், வெவ்வேறு ஆளுங்களை பார்த்து தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் பேஸ்கெட் பால் இல்லை எனக்கு தெரியாது, பட் ஆனால் முக்கியமாக சூர்யாவுக்கு நன்றி சொல்லணும். நான் சூர்யா இல்லைன்னா அந்த சீன் இன்னொன்றும் நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். நன்றி சூர்யா. ஐ திங்க் எல்லாரும் போய் ஜியோ ஹாட் ஸ்டாரில் நடுசென்டர் பார்ப்பீங்க நம்புகிறேன். இப்போ எல்லா எபிசோட்ஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நன்றி. என் பேர் நந்தகோபால். வாசுன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது சீரீஸ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இப்போ 17 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக சீரீஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே எல்லாமே யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க, கூட நானும் இருக்கேன். எல்லாரும் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாமினிக். நான் ஜெயந்தகர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசன்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ, உங்கள் டைம் ஒதுக்கி வந்ததுக்கு. அண்ட் எல்லாருமே இந்த நாளுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம். கஷ்டப்பட்டு ஆளுக்கு அவங்களோட எஃபர்ட்டை போட்டு அவங்களோட ஃபுல்லஸ்ட்டை எல்லாரும் போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் பாருங்கள். நடுசென்டர் ஆன் ஜியோ ஹாட் ஸ்டார் 1 to 17 வந்துருச்சு. எல்லாரும் பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரிவன், வணக்கம். ஐ எம் சாரா பிளாக். நான் இதில் வந்து ஃபரான்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆஸ் எவ்ரி ஒன் செட், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டெபியூட்டன்ஸ். அண்ட் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு டைரக்டர் நரு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் வித்யாக்கா ரொம்ப தேங்க்யூ. த 17 எபிசோட்ஸ் ஆர் ஃபைனலி அவுட். எல்லாருமே போய் பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்கள். ஐ ரியலி திங்க் யூ வில் லவ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். ஹாய், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் அஸ். என்னோட பேர் அபிஷேக். நான் என்னோட ரியல் நேமும் தான், கேரக்டர் நேமும் தான். நான் பிகேயோட ஓல்ட் ஸ்கூலில் பிகேக்கு டிசி வாங்க ஹெல்ப் பண்ண போயிருக்கேன். ஸோ 17 எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணி. ஹாய் எவ்ரிவன், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.
ப்ரெசன்ட் மீடியாவுக்கு. என் பேர் ராஜ்பரத் பாலமுரளி. தர்சன் ராயன் அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் டு காஸ்டிங் மீ அண்ட் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் ராயன். நான் வந்து சஹானா ஜெயனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ஷீ இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் ஐம் ஆல்சோ கெட்டிங் லாட் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். Please continue to do so. We just came out, we just finished watching the last 2 episodes. It's really, really amazing. I'm sure all of you will love it. Please continue to show some love and support for Nadu Center. Thank you. So director I would really like to thank Nadu, Nirmalana, Venkatana and Kirti for giving me this opportunity, and all the episodes are out, so would love that you would go and watch and let us know. Thank you. Nadu, creator and director of the series Nadu Center. Jio Hotstar இப்போ ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த 17 episodes. இது வந்து என்னோடய லைஃப்லேருந்து எடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன்லேருந்து எடுத்து சின்ன நான் வந்து என்னோட புது ஸ்கூல் போனப்போ அங்கே பேஸ்கெட்பால் கோச்சோ எதுவுமே இல்லை. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நான் கொஞ்சம் செலெக்ஷனாக ஃபஸ்ட் பாயிண்ட் மேலே ஒரே ஒரு மேட்ச் தரமாக விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. போன புது ஸ்கூலில் ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதில் இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ப்ளே டோர்னமெண்ட்ஸ் நிறைய டோர்னமெண்ட் கொடுத்துட்டே இருந்தோம். கடைசியாக ஒரே ஒரு மேட்ச் ஜெயித்தோம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்திரிக்கிறப்போ ஐ ஹேட் திஸ் பார்ட். காலையில் எழுந்து அந்த ஃப்ளோவில் ஸ்டோரி நோட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கதை ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்துச்சு. என்னோட 10 pages அந்த சினாப்சிஸ் பண்ணிடுச்சு. ஸ்டார்ட் ஃபாலோயிங் அட் ப்ளேஸ். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தானாக அமைஞ்சிச்சு. ஸோ அந்த கதை வந்த விதமாக இருக்கலாம். நான் ப்ரொடியூசர் செந்தில் மீட் பண்ணுவேன். அங்கேருந்து உடனே வி வென்ட் டு ஹாட் ஸ்டார் வென்ட் மிஸ்டர் நதீப் ராய். அவரை பார்த்த உடனே எங்கள் கதை அதை தாண்டி எங்கள் டீம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ எல்லாமே அடுத்தடுத்து அமைச்சு வந்துட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த சீரீஸோட லீட் ஆஃப் பிகேன்ற கேரக்டர் பாஸ்கெட்பால் விளையாட தெரிஞ்ச பையன் அண்ட் ஆக்டிங்கும் பண்ணுற மாதிரி ஒருத்தங்க கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வி கேப் லுக்கிங் கிடைக்கவே இல்லை. கரெக்டாக ஷூட்டுக்கு ஒரு ஜஸ்ட் கப்பல் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி வி ஃபவுண்ட் சூர்யா பிகேன்ற கேரக்டர். ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸும் என் மைண்டில் சில இது என்னோட லைஃப்லேருந்து எடுத்ததுனால சில ரியல் கேரக்டர்ஸ் வச்சு தான் ஒரு பேஸாக வச்சு தான் நான் எல்லாருமே டெவலப் பண்ணேன். அண்ட் அதுவுமே அப்படி அமைஞ்சிச்சு. ஒருத்தராக பார்க்குறப்போ போய் அவன் மாதிரியே இருக்காங்க, இவன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஆடிஷனில் ஒருத்தராக எடுத்தோம். அண்ட் ஸோ நாங்களாம் சேர்ந்து தான் இருக்கோம். திஸ் இஸ் வெங்கட், எடிட்டர் ஆஃப் த ஷோ. நிர்மலந்தி ரைட்டர்ஸ் ஆஃப் த ஷோ. அவங்க என்னோட சேர்ந்து ஷூட்லேயும் இருந்தாங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து பாஸ்கெட்பால் மட்டும் கிடையாது. இட்ஸ் டாக்ஸ் நாட் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். டாக்ஸ் தனி ஷோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். நான் அந்த புது ஸ்கூலுக்கு போனப்போ தான் ரியல் பீப்புள்னா என்ன, ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னென்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதை மேக்ஸிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அஃப்கோர்ஸ் பாஸ்கெட்பால் வச்சு பேசுகிறப்போ வின்னிங் அண்ட் லூசிங்கும் பேசியிருக்கோம். இப்போ இந்த ஃபினாலே பார்த்தீங்கன்னா அதுலேயும் தெரியும். ஒரு அண்டர் கரண்ட்டில் வி டாக்ட் அபவுட் ஹவு வின்னிங் ஆர் லூசிங் டசன்ட் மேட்டர். எல்லாமே சொல்கிறது தான், பட் அதை நாங்கள் சொல்கிற விதத்தில் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். சீரீஸ் பார்க்குறப்ப என்ஜாய் பண்ணிங்கன்னா வெரி ஹாப்பி. அண்ட் சில விஷயங்கள் இன்னொரு பாஸ்கெட்பால் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ட்ரை பண்ணுது. ஃபினாலில் வி ஷோட் ஒன் எக்ஸ்டென்சிவ் மேட்ச். லைக் ஒரு ஓப்பனிங் மேட்சை கொஞ்சம் காட்டிட்டு அப்புறம் நிறைய மேட்ச் காட்டி செமிஃபைனல்ஸ் ஃபினாலின்னு ஃபைனல்ஸ்னு காட்டாமல் ஒரு மேட்சை ரொம்ப டீட்டெயிலாக டீல் பண்ணி காட்டியிருக்கோம். அந்த மேட்சோட என்ட்ரியில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். அந்த சர்ப்ரைஸ் வந்து வெறுமை கிமிக்ஸ்க்காகவோ ஒரு ஃபன்னுக்காக பண்ணாமல் அதில் எங்களோட ஃபிலாசபி, எங்களோட பிலீஃப் அதில் அடங்கியிருக்கு. அண்ட் இந்த சீரீஸோட சீசன் 1ஓட கோல் வந்து 1 win. இந்த பிகேன்ற கேரக்டர் வந்து இது எல்லாமே பண்ணுறது ஒரே ஒரு வின்னுக்காக. அண்ட் இந்த சீசன் முடியறதுலேயே ஒரு பாட்டில் தான் முடியுது. ஸோ என்னோட டீமுக்கும் சரி, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே நான் சொன்னது, அந்த சாங் வரப்போ நாங்கள் மட்டும் இல்லை, பார்க்குற ஒரு ஆடியன்ஸும் யாரெல்லாம் ஒரு வின்னுக்காக கேட்குறாங்களோ எல்லாருமே எல்லா ஃபீல்டுலையுமே எல்லாருமே எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடச்சிட்டா தான் ஜெயிக்க மாட்டோமான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கிட்டத்தட்ட 12 to 13 years வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் நாங்கள். அண்ட் இப்போயும் இந்த ஷோ வெளில வந்ததே எங்களுக்கு சக்ஸஸாக தான் பார்க்குறேன். இந்த ஷோ நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணால் வில் பி ஹாப்பி. பட் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணி இந்த ஷோ நாங்கள் ஹாப்பியாக ஒர்க் பண்ணி அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த ஷோ வெளில வந்ததே எங்களுக்கு 1 win தான். ஸோ
that's about the show. So like I said, basketball மட்டும் கிடையாது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு யங் அடல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ், ஃபன் ஸ்டஃப், ட்ரக்ஸாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஹவு தே சீ லவ் அண்ட் அந்த வயசில் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஹாட்ஸ்டார் எனக்கு கேட்டது பீரியடாக பண்ணிடுவோம், உங்கள் கதைன்னு சொன்னதுனால இது பீரியட் ட்ராமாவாக உங்கள் லைஃப்லேருந்து பண்ணுறீங்களான்னு எனக்கு சரி இல்லை. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட பேசி ஐ வாண்ட் டு லேர்ன் தெம், ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஜென்ரேஷன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கேட்டர் பண்ணணும்னு நினச்சி இப்போ ஸ்கூல்ஸ், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பேசியிருக்கோம். சின்ன சின்ன டீட்டெயிலாக இருக்கலாம். இப்போ என்னோட டைமில் இருந்தப்போ என் நம்பர் தெரியா, ஒரு நம்பர் வாங்கின மச்சான் மாமா அந்த மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற பசங்க வந்து நான் ஒன் ஆஃப் ஸ்கூல்ஸில் போய் பேசுகிறப்போ அப்படியே பேசி ஐடி வாங்கிட்டேன்னா, ஸோ ஐடின்றப்போ என்ன ஐடினா இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டா ஐடி வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஷோவில் ஃபன் இருக்குது, ஃபைட் இருக்குது, லவ் இருக்குது, பாஸ்கெட்பால் இருக்குது, ஃபேமிலி இருக்குது அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் எதுவுமே ரொம்ப புஷ் பண்ணலை. அண்ட் நாங்கள் ரைட்டிங் ஸ்டேஜில் ஒன்று டிசைட் பண்ணது என்னன்னா, இப்போ இங்கே பயங்கரமாக அழகும் பாரு, இங்கே பயங்கரமாக சிரிக்கிறோம் பாரு, அது எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் நான் பிச் பண்ண எல்லாருக்குமே சொன்னதுன்னா, இது ரொம்ப சிம்பிளாக ஆர்கானிக்காக பிளெயினாக ஒரு சீரீஸ். வீட்டில் சில்லாக ரிலாக்ஸாக பார்க்கலாம். அங்கங்கே கொஞ்சம் எமோஷன்ஸ் வரும், அங்கங்கே சிரிப்பு வரும். ஸோ ஐ ஹோப் தி ஷோ ஒர்க்ஸ் ஃபார் யூ ஆல். அண்ட் கீர்த்தி, நிர்மல் அண்ட் மை டீம். Yeah, hi. என் பேர் மகாகீர்த்தி. நான் இந்த ஷோட கிரியேட்டர் அண்ட் ரைட்டர். லைக் நரு சார், இந்த ஷோவில் எங்கள் ஸ்கூல் டைமில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அதெல்லாம் வச்சு இதை பண்ணியிருக்கோம். அண்ட் ரைட்டிங்கில் இருந்தப்போ நாங்களே ஸ்கூலுக்கு திரும்ப போன மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோ ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஷோ இஸ் ஆல் அபவுட் டீம் ஒர்க் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லைக் ஹீ செட், எங்களுக்கும் இது ஒரு நாங்கள் டீமாக சேர்ந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு இது எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் மேக் தி ஷோ பிக் சக்ஸஸ். நடு சென்டர் 17 எபிசோட்ஸ் மொத்தம் எல்லாமே இப்போ இட்ஸ் அவுட் நவ். ஸோ இப்போ நீங்கள் போய் அதை பிஞ்ச் வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் வந்து இந்த சீரீஸோட எடிட்டர். நாங்கள் ஆக்சுவலி 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து எப்படி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சீரீஸும் எடுத்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒர்க்கிங்கே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். வேலையும் பேரலாக நடந்துகிட்டே இருக்கும். எதுவுமே நாங்கள் லேட் பண்ணி அதனால எதுவும் பண்ணல. நல்லா ஜாலியாக போன ஒரு சீரீஸு. இப்போ 17 எபிசோட்ஸும் வந்துருச்சு ஹாட் ஸ்டாரில். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வந்ததுக்கு. அவங்க சொல்லிட்டாங்க. என் பேர் நண்பர், நான் ஒன் ஆஃப் தி ரைட்டர்ஸ். ஆல்சோ ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஷோ எல்லாரும் சொன்னாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஹோப், அந்த ஒன் வே பாருங்க, பிடிக்கும், பிடிச்சா. தேங்க்யூ. ஒரு ஃபியூ பீப்புள் மட்டும் தேங்க் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் பிரதீப் மில்ராய் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் டீம், அவங்க தான் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட் டு தெம். அப்புறம் மிஸ்டர் செந்தில் வீராசாமி ஃப்ரம் அக்வாபுல்ஸ் டீம், அவினாஷ் அண்ட் அரவி. அண்ட் ஆல்சோ நாங்கள் இது வரைக்கும் ரைட்டர்ஸாக எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த சில டைரக்டர்ஸ் இருக்காங்க. மிஸ்டர் சுந்தர்சி சார், பத்ரி அண்ணா, சிவன் அண்ட் சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் தெம். அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டெப்புக்கு நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். தேங்க்யூ. இவர் வந்து பூபதி ராஜா, இவங்க ஃபாதர் வந்து பாலமுருகன், பெரிய ரைட்டர். நம்ம வசந்த மாளிகை படத்தினுடைய ரைட்டர். வசந்த மாளிகை, பட்டிக்காடா பட்டணமா, எங்கள் தங்கராஜா, ராமனத்தினை ராமனடி, பல படங்கள், பல ஹிட்டு படங்களுக்கு ரைட்டர். இப்போ அதே மாதிரி இவர் வந்து மிகப்பெரிய ரைட்டராக வந்து இன்னைக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் சரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் ஷைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த டீமுக்கே ஒரு வெல்விஷர் மாதிரி. அஜித் சார் கூடயும் விஜய் சார் கூடயும் எல்லார் கூடயுமே தமிழ்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. தெலுங்குல மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சாருக்கும் சரி மிகப்பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. பவன் கல்யாண், வெங்கடேஷ் ஜி எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஹிந்தியிலையும் ஹிட்ஸ் படங்கள் பண்ணியிருக்காரு. ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரைட்டர். ஒரு ரைட்டர்ன்ற கேட்டகரியில் மிகப்பெரிய இவர் டைரக்டும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய வெல்விஷர். இப்போ அவர் சில வார்த்தைகள். தேங்க்யூ வரவேன் சார். நடு சென்டர் இது முதல்லேருந்து நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லை, இது பல பேர்கிட்டையும் நாங்கள் இதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஒரு பேஸ்கெட் பால் டீம் வந்து எல்லாரும் சேர்ந்தாதான் தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த டீமும் ஒரு யுனைடெட் டீம். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டட் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப யதார்த்தமாக இருக்கு, ஒரு லைஃபாக இருக்கு. மெயின் எப்பவுமே கேரக்டர்ஸ்டர்ந்து கதை வரும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னுவாங்க. இந்த கதை அப்படி தான் கேரக்டர்ஸ் பேஸ்டு கதையாக இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் டீம் ஆகட்டும், ரைட்டர் டீம் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் டீம் ஆகட்டும். இது இன்னொரு தளத்துக்கு இந்த நடு சென்டர் போகும். இது இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு வெப், பட் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த டாப் நாட்ச்னு இருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, திஸ் வில் பி வாட்சிங் இன் ஆல் லாங்குவேஜஸ். இப்போ தெலுங்குல இதை பார்க்க சொல்லியிருக்கேன், நார்த்தில் இதை பார்க்குறாங்க. அண்ட் இது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. டெக்னிக்கலி ஒரு ஹை குவாலிட்டி இருக்கு இந்த நடு சென்டர். நல்ல உணர்வு இருக்கு, யதார்த்தம் இருக்கு. அதோட நல்ல விஷயம் வந்து நல்லது கெட்டது எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஒரு கேரக்டர் நல்லவன் இவன் கெட்டவன் இல்லை. நல்ல கேரக்டர் இருக்கு, திடீர்னு அது ஒரு தப்பு பண்ணுது, தப்பா இருக்கிற அவன் ஒரு நல்லது பண்றான். ஸோ ஹோல்சமா இருக்கு, ஹோல்சமா இருக்கு. இந்த டீம் இந்த மேட்ச் உங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி இந்த நடு சென்டர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லா பரவும். திஸ் நடு சென்டர் வில் ஹேவ் அ கிரேட் ஹைப். அண்ட் டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே லைஃப் வரும். நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 35 இயர்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ ஐ குட் see this the young chap ரைட்டிங் வந்து பிரமாதமா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த டீம் ஒர்க் அண்ட் அரவிந்த்ராஜ் சார். அப்போ வந்து ஒரு சென்சேஷன் கொண்டு வந்தவர். இன்னைக்கு அவர் டாக்டர், அவங்க டீம், டைரக்டர் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக இல்லை, திஸ் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ஹைட்ஸ். என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை. ஐ எம் ஸ்ப்ரெட்டிங் திஸ் ஃபிலிம் ஆல் ஓவர். எங்கே போகிறனோ லைக் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ், லைக் அல்லு அரவிந்த், எனக்கு இருக்கிற ஃபீல்டில் லைக் தத் சார், அஸ்வினி தத், எல்லாருக்கிட்டையும் இந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இது எனக்கு படமே வருது, இது வெப் சீரியல் மாதிரி தெரியல. இட்ஸ் லைக் a film, so it will spread like anything. And best wishes to the team. Best wishes, man. Best wishes. Thank you. Sir, thank you. இயக்குனர் உண்மையிலே இந்த வெப் சீரிஸ்னு சொல்ல முடியல. உண்மையிலே வந்து ஒரு படம் பார்க்குற எஃபெக்ட், அது இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்தது. இதில் ரொம்ப அற்புதமான விஷயம் ஸ்க்ரீன் பிளேல என்னென்னா, பல கேரக்டர்ஸ், அத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு கேரக்டர்ஸையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இவங்க யார், இவங்க கேரக்டர் என்ன, இவங்க என்னமா ப்ளே பண்ணியிருக்காங்க, இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடிகிற அளவுக்கு ஸ்கிரிப்டிங் சைட் இஸ் டேம் குட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்ட். ஏன்னா இத்தனை கேரக்டர்ஸை வச்சு அது அத்தனையும் நம்ம மைண்டில் நிறுத்துறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேட்டை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அதை த்ரூ அவுட் த சீரியல் வந்து மெயின்டைன் பண்ணி, அதாவது இது எப்படி நான் உண்மையாக சொல்லணும்னா A to Z நம்ம கையில் எல்லாமே இருந்தால்தான் இப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதை வந்து கொடுக்க முடியும். அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, நர்வை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லலாம்னா, ஒரு கேரக்டருக்கும் இவர் தான் அதை வந்து வேற ஆளை நீங்கள் போடவே முடியாது, வேற ஆளை நம்ம யோசிக்கவே முடியாது. அத்தனை பேர் அந்த இதில் நடிச்சிருந்தாலும் அந்தந்த கேரக்டருக்கு யார் ஆப்ட் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அற்புதமாக போட்டிருந்தாரு. எண்டில் அவரே வந்து அற்புதமாக ஒரு இது நடிச்சிருந்தாரு. எல்லா விஷயங்களும் இதில் அடங்கியிருந்தது. அதாவது எமோஷன்ஸ், பேரண்ட்ஸு, இது சன்னோட லவ் அஃபெக்ஷன், லவ் அஃபேர்ஸ், ட்ரக்கு, எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து உண்மையிலே நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் போய் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட் இருந்தது படத்தில். ரொம்ப அற்புதமான ஒரு வெற்றி இவங்களுக்கு. இதில் இன்னொரு விஷயம் பெருமையாக சொல்லணுன்னா, என்னுடைய டாக்டர் மகாகீர்த்தி, அவளும் வந்து இதில் வந்து ஒரு நருவுக்கு வந்து ஒரு பக்கபலமாக கூடவே இருந்து அவங்களும் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து பார்த்ததுனால என்னென்னா, இவங்க தூங்கவே மாட்டாங்க. எப்போதும் ராத்திரி எந்நேரமாக இருந்தாலும் சரி, ஓவர் த ஃபோன் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது வரும், அது வராதுபடி, அது வரும்படி, ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஜென்ரலாக வீட்டில் சொல்லுவாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுமான்னு, நல்லா வேலை பாருன்னு. நான் வந்து சொல்லுவேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமா, வேலை பார்த்து போதும்னு. அந்த அளவுக்கு வந்து 24 hours இவங்க 2 பேருக்குமே வந்து
வந்து வெங்கட் ஒருத்தர், வெங்கட் எங்கே காணும், வெங்கட் அவர் வந்து என்னென்னா இவங்க டீமோட வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ஒருத்தரும் அவங்களுடைய ஜாபை வந்து அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த வெற்றி மேன்மேலும் இவங்களுக்கு தொடரணும். கூடிய விரைவில் வெள்ளித்திரையில் இவங்களை பார்த்து ரசிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுதல். வாழ்த்துக்கள். நடு சென்டர் வெப் சீரிஸில் ஹீரோ பிகேவோட அப்பாவை ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வெப் சீரிஸ் ஆரம்பித்த ஒரு 3வது 4வது எபிசோட்லேயே வந்து நிறைய மீம்ஸ் பார்த்தேன். ஒரு அப்பா எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எல்லோரும் போட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அப்பா. அப்புறம் தான் எனக்கு தெரியும், இப்போ தான் வந்து டைரக்டர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அது வந்து அவருடைய ஃபாதரை இன்ஸ்பயர் பண்ணி அவர் எழுதின ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு. அந்த கதாபாத்திரம் கேட்ட விஷயங்கள், அது சொன்ன விஷயங்கள், அந்த வசனங்கள் வந்து இயல்பாகவே ஒரு நல்ல அப்பாவை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அதை கொடுத்தது. அது ஒரு நல்ல அப்பாவை நான் அதில் இருந்தேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவருடைய வசனங்கள், அவர் எடுத்த விதம். ஒரு ரொம்ப இளமையான ஒரு டீமோட ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங் வந்து அது நான் போன அத்தனை நாளும் அந்த இதில் கிடைச்சிது. ஒரு நல்ல வெப் சீரிஸ், ஒரு நல்ல அனுபவம். இது வந்து இளைஞர்களால் செய்யப்பட்ட ஒரு வெப் சீரிஸ், ஆனால் பெரியவர்களும் பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸ். பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பெற்றோர்கள் கற்றுக்க வேண்டிய எபிசோட். பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பிள்ளைகளும் கற்றுக்க வேண்டிய ஒரு எபிசோட். ஒரு நல்ல படைப்பில் பங்கேற்றதில் ஒரு நடிகராக சந்தோஷம். ஆக்சுவலி இந்த வெப் சீரிஸை நடு சென்டர்னு சொல்லலாம், நறு சென்டர்னு சொல்லலாம். அப்படி எல்லா துறையிலையுமே ஒரு ஃபஸ்ட்டு டெபியூட் வெஞ்சர் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், வேலை வாங்கினதாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நரு தான் சென்டர் ஃபிகராக தெரிஞ்சார். ஹீ இஸ் லைக் மை பிரதர். ரொம்ப நல்லா இருந்தது. இது அப்பப்போ நரு சொல்லி நான் கேட்டிருக்கேன், இது எப்படி இருக்கும், அப்படி ஒரு மேட்ச் எடுத்தோம், இப்படி ஒரு மேட்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இயல்பாகவே நம்ம மனசில் ஒரு விஷுவல் வரும்ல, இது எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு. அப்படி நம்ம கற்பனை பண்ணது எல்லாத்தையும் விட ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் மேட்ச் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லகான் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் வந்ததோ, இந்த டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததோ, அதே மாதிரி அந்த கேபி டீம் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஃபீல் வந்து அது பார்க்குறவங்க எல்லாருக்குள்ளேயும் கடத்தி இருக்கிறாரு. அதுதான் இந்த ஷோனுடைய மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். இது மாதிரி இன்னும் பல சிறந்த படைப்புகளை நருவன் டீம் கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் துணை புரியணும். நன்றி.